நம்ம இன்னைக்கு பால் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பொதுவாக நம்ம பால் கேக் பேக்கரிஸ்ல தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்லயே ரொம்ப சுலபமா பண்ண முடியும். டேஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம பால்கோவா மாதிரி இருக்கும். ரொம்பவே ருசியா இருக்கும். நீங்க வீட்ல தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் கடையில வாங்கினது போல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பால் பொங்கி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் நல்லா வத்துறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2 லிட்டர் பால் 1 லிட்டர் பாலாக வத்துற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு இதை இடையில கலந்துகிட்டே இருக்கணும். இது நல்லா வத்தி வரும், நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாலோட கலர் லைட் எல்லோயிஷ் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்புலேயே வச்சு கலந்துகிட்டே இருங்க. நான் சொன்னது மாதிரி இடையில லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க, உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள், பால் நல்லாவே வத்திடுச்சு. நம்ம 2 லிட்டர் அளவு சேர்த்துருந்தோம். இப்போ 1 லிட்டர் கிட்ட வந்திருக்கு. இது இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வத்த வச்சுக்கணும். இடையில கலந்துட்டே இருங்க, இல்லைன்னா பால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 1 லிட்டர் அளவு பால் இன்னுமே நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வினிகர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பால் நல்லா திரிஞ்சிருச்சுன்னா ஓகே. அப்படி தெரியலைன்னா எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். நீங்கள் வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம்பழச்சாறு கூட யூஸ் பண்ணலாம். எலுமிச்சம்பழச்சாறு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 டீஸ்பூன் கட்டாயம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பால் திரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. பால் முழுமையாக திரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது நல்லா ட்ரை ஆகிட்டு பால்கோவா பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வரணும். அது வரை கலந்துக்கோங்க. அடுத்து இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு அந்த பொடியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்தா போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகம் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல சாஃப்டான பால் கேக் வேணும்னா நீங்கள் 1/4 கப் வரைக்கும் கூட நெய் யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நெய் பிடிக்காதவங்க 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்து பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த அளவு ட்ரை ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு முடிஞ்ச அளவு நல்லா மசிச்சு விட்டு அழுத்தம் கொடுத்து கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்ல சாஃப்டான பால் கேக் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. நல்லா மசிச்சு கலந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம நெய் தடவின ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆகியிருக்கு. நல்லாவே காஞ்சிருக்கு. ஓரங்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் இதை கவிழ்த்திட்டோன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக வேணாம், இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வேணும்னா இன்னும் நல்லா ஹார்டாகிறது வரைக்கும் நீங்கள் கலந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ட்ரேக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பால் கேக் அப்படியே பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கேக் ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.